ஹாய், என்னோடய பேர் புஷ்பராஜ். எனக்கு சொந்த ஊர் வந்து அரியலூர், திருச்சி பக்கத்தில். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னாக்கா, நான் நிறைய பைக்கில் ட்ராவல் பண்ணுவேன். ஸோ அந்த ட்ராவல் ஓரியன்டான டீட்டெயில்ஸு ப்ளஸ் நான் என்ன பைக் வச்சுருக்கேன், அந்த பைக்கோட ஸ்பெசிஃபிகேஷன், அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, அட் த சேம் டைம் ட்ராவல் ஓரியன்டாக இருக்கிற மற்ற ஆக்சசரிஸ்லாம் என்னென்ன யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது நிறைய ட்ராவலர்ஸ்க்கு நான் ஷேர் பண்ணேன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோ இப்போ மேக் பண்ணுறோம். ஆக்சுவலாக எனக்கு நிறைய இடங்களுக்கு ட்ராவல் பண்ணியிருக்கேன், பட் நான் வீடியோஸ்லாம் பெருசாக எடுத்து போஸ்ட் பண்ணதில்லை. சும்மா இன்ஸ்டாகிராமில் சின்ன சின்ன ரீல்ஸ் போடுறது, அதுவும் பர்சனல் ஜாலிக்காக போடுறது தானே தவிர ப்ரொஃபஷ்னலாக நான் எதுவும் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை. பட் ஃபர்ஸ்ட் டைம் யூடியூப்பில் இந்த வீடியோஸ் எல்லாத்தையும் ப்ராப்பராக எடிட் பண்ணி அப்லோட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு டெசிஷன் இருக்குது. ஸோ அது எந்தளவுக்கு க்ரோ ஆகும், எந்தளவுக்கு ஆடியன்ஸை ரீச் பண்ணுன்றது பெருசாக எனக்கு ஐடியா இப்போதைக்கு இல்லை. பட் ஐ வாண்ட் டு டூ சம்திங் நவ். ஸோ அதனால் நான் ட்ரை பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. மேபி அது ஃப்யூச்சரில் என்ன மாதிரியான ஒரு சப்போர்ட் எனக்கு கொடுக்குதுங்கிறத போக பார்க்கலாம். ஸோ நான் இப்போது ஃபஸ்ட்டு சொல்ல வேண்டியது என்னென்னா, நான் இப்போ கரண்ட்டில் வச்சுருக்கிற பைக் என்ன, அதோடய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, அது என்னுடைய ட்ராவலுக்கு எந்தளவுக்கு சப்போர்ட்டாக இருக்குது அப்படின்றத நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். ஸோ இதுதான் என்னோடய பைக். ஸோ இது பார்த்திங்கன்னா கவாசாக்கியில் நிஞ்சா 500ன்ற மாடலு. ஸோ இது லாஸ்ட்டாக 2024 லான்ச் ஆச்சு. ஸோ இது பைக் ஆக்சுவலாக அப்போவே எடுத்துட்டேன். April 28, 2024 தான் இது பர்ச்சேஸ் பண்ணேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பைக் லான்ச் ஆகி நம்மளுடைய தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா அண்ட் ஆந்திரா இந்த 4 ஸ்டேட்லேயுமே வந்து ஃபர்ஸ்ட் நிஞ்சா 500 நம்ம வண்டி தான். ஸோ இது நான் அப்போவே என்னோடய யூடியூப் சேனலில் ஒரு சின்ன ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தேன். ஸோ சவுத் ஈஸ்ட் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் நிஞ்சா 500 டெலிவரி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பெருசாக ப்ரொஃபஷ்னலாக எதுவுமே ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பைக்கை பற்றி எந்த விதமான வீடியோஸும் எடுத்து போட்டதில்லை. என்னோடய ட்ராவலில் இருந்த எந்த வீடியோஸும் பெருசாக நான் அப்லோட் பண்ணல. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ பார்த்துக்கோங்க, இதுதான் என்னோடய வண்டி என்ன வண்டின்றதை பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து எனக்கு எந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இதோட ரைடிங் பொசிஷன் வந்து ரொம்பவும் டவுன் பண்ணி லீன் பண்ணிலாம் உட்கார்ற மாதிரிலாம் இல்லை, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஃபுட்டு வந்து நார்மலாக ஃப்ளாட் ஃபுட் இருக்கும். ஸோ நல்ல ஒரு ரைடிங் போஸ்டர் உள்ள ஒரு வண்டி. இந்த வீடியோ வந்து ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான். ஸோ நான் யார் என்னங்கிறதோட சேர்த்து வெஹிக்கிளையும் ஜஸ்ட்டு ரிவீல் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ கோயிங் ஃபார்வர்ட் அப்கமிங் வீடியோஸில் இந்த வெஹிக்கிளில் இருக்கிற இன்ஜின், அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்ன, அப்புறம் வேறு என்னென்ன மாதிரியான அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ்லாம் அந்த மிஷினில் இருக்குது, அட் த சேம் டைம் மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் என்ன இருக்குன்றதை நான் அப்கமிங் வீடியோஸில் டீட்டெயிலாக சொல்கிறேன். மேபி இந்த பைக்கை பற்றி எக்ஸாக்டாக ஒரு ரிவ்யூ வீடியோ வேணும் அப்படின்னாக்கா டெஃபினட்டாக யூடியூப்பில் தி பெஸ்ட் ரிவ்யூவர்ஸ் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஸோ இந்த வெஹிக்கிள் பற்றி உங்களுக்கு இன்னும் டெக்னிக்கலாக இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா டெஃபினட்டாக பாருங்கள். நான் ஜஸ்ட் பேசிக்காக தான் சொல்கிறேன். இந்த பைக்கு நான் மெயினாக வாங்குறதுக்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்னும் சொல்லணுன்னாக்கா இந்தியாவில் கவாசாக்கியோட லைனப்ஸில் ரொம்ப வருஷமாக மார்க்கெட்டில் இருந்தது ஒரு ஸ்டார்டிங் ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா நிஞ்சா 300 அண்ட் தென் நிஞ்சா 400 இருந்தது, அப்புறம் நிஞ்சா 650. ஸோ இந்த சீரியஸ் இருந்தது. நான் ஆக்சுவலாக நிஞ்சா 400 தான் வாங்கலாம் அப்படின்றது ஒரு நிறைய ரிவ்யூஸ் பார்த்து நிறைய சர்ச் பண்ணி நிஞ்சா 400 வந்து வாங்கலாம் அப்படின்ற ஒரு டிசிஷனில் இருந்தேன். பட் அதுக்கப்புறம் இந்த வெஹிக்கிள் வந்து 2024 லான்ச் ஆக போகுது அப்படின்ற நியூஸ் எனக்கு வந்தது. நார்மலாக நமக்கு இன்டர்நெட்டில் சோஷியல் மீடியாவில் வந்த இன்ஃபர்மேஷன் தான். ஸோ என்ன மாதிரியான அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத மற்ற கண்ட்ரீஸில் இந்த வெஹிக்கிளோட மாடல்ஸ் இருந்தது, அது எல்லாத்தையும் நான் ரிவ்யூ பண்ணி பார்த்தேன். ஸோ எனக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸாக தெரிஞ்சது. ஸோ அதனால் இது லான்ச் ஆன உடனே இமீடியட்டாக புக் பண்ணேன். ஸோ மதுரையில் உள்ள கவாசாக்கி ஷோரூமில் தான் அதை புக் பண்ணேன். அப்புறம் புக் பண்ணி ஃபர்ஸ்ட் டெலிவரி நான் எடுத்துட்டேன். ஸோ இது வரைக்கும் வண்டி நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணது, எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது ஓட்டுறதுக்கு. ஸோ அந்த பைக் பார்த்திங்க அப்படின்னாக்கா இது வரைக்கும் டோட்டலாக 22,000 கிலோமீட்டர்ஸ் வந்து ட்ரைவ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 22,000 கிலோமீட்டர்ஸ்ன்றது என்னோடய நேட்டிவில் ஓட்டினது மேக்ஸிமம் ஒரு 100 to 150 கிலோமீட்டர்ஸ் தான் மேக்ஸிமம் ட்ரைவ் பண்ணியிருப்பேன். அதை தாண்டி அவுட் ஸ்டேஷன்ஸ் நிறைய போயிருக்கேன், நிறைய பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன் இந்த பைக்கில். ஹைவேஸில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதே சேம் டைம் கொஞ்சம் ரஃப் ரோட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து பெட்டராகவே பர்ஃபார்ம் பண்ணுது. இப்போது கரண்ட்டில் நான் நிஞ்சா 500 வச்சுருக்கேன். பட் இதுக்கு முன்னாடி என்ன வண்டி வச்சுருக்கேன் அப்படின்றத பற்றி சொல்கிறேன். வச்சுருந்தேன் அப்படின்றத பற்றி நான் சொல்கிறேன். ஸ்டில் இப்போவும் நான் அந்த வெஹிக்கிள் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த வெஹிக்கிள் பற்றி சொல்லணுன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபார்மிங் வெஹிக்கிள் அண்ட் த ப்ரைட் ஆஃப் இந்தியா அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு இந்தியன் மோட்டர் பைக் மேனுஃபேக்சரர் கொடுத்த ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் மோட்டர் சைக்கிள்.
அது என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா அப்பாச்சியோட RTR 160 2V. அது வந்து நான் 2017 பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ அது வந்து ஒரு மேட் ரெட் அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் எடிஷன் வெஹிக்கிள். ஸோ செம்ம சூப்பராக இருக்கும். அந்த வெஹிக்கிள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த வெஹிக்கிள் பற்றி நான் பர்சனலாக என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லணுன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபார்மிங் வெஹிக்கிள் இன் 160cc. நான் அதில் மோர் தென் 1 lakh kilometers ட்ரைவ் பண்ணியிருக்கேன். வேரியஸ் சிட்டிஸ் போயிருக்கேன், நிறைய ஹில்ஸ் ட்ரைவ் பண்ணியிருக்கேன், நிறைய ஹைவேஸில் ட்ரைவ் பண்ணியிருக்கேன், நிறைய ஸ்ட்ரீட்ஸில் ட்ரைவ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வெஹிக்கிள் எனக்கு கொடுத்துருக்க ஹாப்பினஸ் அப்படின்றது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, நிறைய கொடுத்துருக்கு. ஸோ நான் ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணி எனக்கு நிறைய இடங்கள் போகணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நான் நினைக்கும் போது ஒரு 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 நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வெஹிக்கிள் இருந்தால் தான் போக முடியும் அப்படின்ற அந்த ஒரு தாட்டெல்லாம் பிரேக் பண்ண வச்சதே அந்த வண்டி தான். ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருந்தேன், எல்லாருமே வந்து பெரிய பெரிய சிசி வெஹிக்கிள் வச்சுருக்காங்க, ஸோ அவங்க தான் இந்த மாதிரிலாம் ட்ராவல் பண்ண முடியும், நம்மளெல்லாம் பெருசாக அது மாதிரி ட்ராவல் பண்ணி ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்லாம் போக முடியாது அப்படின்னு நினச்சேன். பட் இந்த வெஹிக்கிள் நான் எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் டைம் நான் போனது வந்து கொல்லி ஹில்ஸ் போனேன். கொல்லி ஹில்ஸ் போயிட்டு ரிட்டன் வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது. ஏன்னா சென்னை டு கொல்லி ஹில்ஸ் அப்படின்றது ஆல்மோஸ்ட் டுவர்ட்ஸ் சேலம் வரைக்கும் போகணும் அப்படின்னாக்கா சேலத்துக்கு பிஃபோராக வந்து டோலில் வந்து அந்த ரோடு பிரியும். அது வரைக்குமே ஒரு ஹைவே. ஸோ சென்னை சிட்டிக்குள்ளேருந்து சிட்டி அவுட்ரு வரணுன்னா எப்படி இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு டிராஃபிக் கண்டிஷன்ஸில் வெளில வந்து ஹைவேல ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணி போயிட்டு கொல்லியோட ஹில்ஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், போனவங்க எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். ஸோ அந்த ஹில்ஸ் எல்லாம் ட்ரைவ் பண்ணி மேலே போய் ரீச் பண்ணிவிட்டு நான் திருப்பியும் வீட்டுக்கு சேஃபாக வந்து நிற்கும்போது தான் ஃபீல் பண்ணேன் அந்த வண்டி எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக இருக்குது, எவ்வளோ சேஃபாக இருக்குது, எவ்வளோ அஜைலாக பர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்றது எல்லாமே. ஸோ அங்கேருந்து தான் நான் நிறைய ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன், நிறைய சிட்டிஸ்க்கு போனேன். ஸோ நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அந்த வண்டியில் இருக்குது. ஸோ நான் யூடியூப்பில் சேனல் ஸ்டார்ட் பண்ணி 3 years ஆகுது. பட் நான் அதை பெருசாக ப்ராப்பராக யூஸ் பண்ணலை. என்னோடய சேனல் நேம் பார்த்திங்க அப்படின்னாக்கா ரைட் வித் மீ ராஜ். அது ஏன் ரைட் வித் மீ ராஜ் அப்படின்னாக்கா, நான் என்னோடய நேம் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், என்னோடய பேர் புஷ்பராஜ் அப்படின்னு. ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி அண்டு என்னோடய கொலீக்ஸ் எல்லாமே என்னை டிஃப்ரெண்ட்டாக கூப்பிடுவாங்க. சில பேர் வந்து புஷ்பாம்பாங்க, சில பேர் வந்து ரொம்ப பர்சனலாக க்ளோஸாக இருக்கிறவங்க வந்து என்னை ராஜுன்னு கூப்பிடுவாங்க. இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளெல்லாம் பார்த்திங்கன்னா புஸ்ஸுன்னு கூப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய என்னோடய ஒரு பேரையே பிரித்து நிறைய ஆங்கிளில் என்னை கூப்பிடுவாங்க. ஸோ ராஜ் அப்படின்றது எனக்கு கொஞ்சம் கேட்சியாக தெரிஞ்சுது. ஸோ அதனால் ரைட் வித் மீ ராஜ் அப்படின்ற மாதிரி நான் என்னோடய சேனலுக்கு நேம் வச்சுருக்கேன். ஸோ பாருங்கள், அதில் பெருசாலாம் எதுவும் வீடியோஸ் இது வரைக்கும் இருக்காது, பட் அப்கமிங்கில் நிறைய வீடியோஸ் போட போகிறேன். ஸோ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கே மேபி இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னாக்கா ஃபர்தராக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ இன்றைக்கி கட் பண்ணுறேன். ஸோ இட் மீன்ஸ் இந்த வீடியோவை இதோட இந்த வீடியோவை இப்போ ஸ்டாப் பண்ணுறேன். ஸோ அப்கமிங் வீடியோஸ் உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்றது ஜஸ்ட்டு கமெண்ட்ஸில் எனக்கு தெரியப்படுத்துங்க. மேபி பிளேசஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை நான் பைக் ஓரியன்டாக உங்களுக்கு இந்த பைக்குன்னு இல்லை வேறு பைக்ஸ் ஏதாவது உங்களுக்கு டெக்னிக்கலாக ஏதாவது அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா அதையும் பற்றி நீங்கள் கேட்கலாம். ப்ளஸ்ஸு ரைடிங் கியர்ஸு, ஷூஸு, க்ளவுஸு, ஜாக்கெட்டு, ஹெல்மெட்ஸு, வேறு என்னென்னலாம் உங்களுக்கு ரைடிங் ஓரியன்டான திங்ஸ் வாங்கணும், அதில் எது குவாலிட்டி பெட்டராக இருக்கும், எது வந்து உங்களுக்கு நீங்கள் பைக் ஓட்டும்போது உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி என்கொயரிஸ் ஏதாவது உங்களுக்கு இருக்குது அப்படின்னாக்கா என்கிட்ட சொல்லுங்கள். டெஃபினட்டாக அதை பற்றின வீடியோஸ் நான் அப்கமிங்கில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ என்னடா இவன் இப்போ தான் ஃபஸ்ட்டு வீடியோ போடுறான், அதுக்குள்ளே ஒரு பெரிய லிஸ்ட்டே சொல்கிறானேன்னு பார்க்காதீங்க. ஏன்னா பைக் மட்டும் இல்லை, பைக் இருக்குது, ப்ராப்பரான ரைடிங் ஜாக்கெட் வச்சுருக்கேன், ப்ராப்பரான க்ளவுஸ் இருக்குது, ஒரு கார்பன் ஃபைபர் ஹெல்மெட் இருக்குது, ப்ளஸ்ஸு வீடியோஸ் எடுக்கிறதுக்கு தேவையான மற்ற ஆக்சசரிஸும் வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் 1 by 1 நான் ரிவ்யூ பண்ணாவே ஒரு 20-25 வீடியோஸ் போடலாம். பட் எனக்கு அதெல்லாம் பெருசாக ரிவ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி ட்ராவல் பண்ணுறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அஸ் அ பர்சனாக வந்து ஒரு ட்ராவல் ஒரு மனுஷனுக்கு எந்த மாதிரியான ஒரு பீஸ் ஆஃப் மைண்டை கொடுக்கும், அவனை வந்து அவனோட பர்சனாலிட்டி எப்படி சேஞ்ச் பண்ணும், இதை தான் நான் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். ஸோ அதை ஷேர் பண்ணிக்கிறது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ ஃபைனலாக இந்த வீடியோஸில் இவ்வளவு தான். எனிவே இது வரைக்கும் இந்த வீடியோஸை பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். ஸோ உங்களோட ஃபீட்பேக் எதுவாக இருந்தாலும் சரி, ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணும், இல்லை இப்போ இருக்கிறது நல்லா இருக்குது இது இன்னும் பெட்டராக பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரியாக இருந்தாலும் சரி, ஏதாவது குறைகள் இருந்தாலும் சரி, இன்ஃபேக்ட் ஏதாவது மிஸ்டேக்ஸு என்னுடைய பேச்சில் இல்லை நான் எடுக்கிற ஃபுட்டேஜஸில் எடிட்ஸில் எதுலையாவது ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும். உங்கள் சைட்லேருந்து ஏதாவது ஃபீட்பேக் கொடுக்கணுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்கமிங் வீடியோஸில் அது எல்லாத்தையுமே வந்து நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். எனிவே இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பாய்.